மக்களே நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்மள மாதிரி ரிவ்யூ பண்றவங்க இல்ல சோசியல் மீடியால இருக்கிறவங்க இவங்க ஒருத்தருக்காக நியாயம் பேசுறதை விட மக்கள், அதாவது இப்ப வேற வேலை பண்ற மக்கள், குடும்பத்தில் இருக்கிற மக்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், கூலி தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், வீட்டு மனைவிகள், இல்லத்தரசிகள், பாடசாலை போகின்ற அண்ணா, அக்கா, தம்பி, தங்க, ஸோ இப்படியான நபர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல சபரிநாதன் அவர்களுக்காக குரலை கொடுப்பதை சோசியல் மீடியால பல இடங்கள்ல பார்ப்பது மிகவும் சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதுதான் சபரிநாதன் அவர்களுக்கு கிடைத்த, அவருடைய உண்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஸோ இப்படி இருக்கக்குள்ள ஒரு சகோதரி ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, சிங்கப்பூர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படின்னா, இந்த 6 வீக்லையும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ரோஸ்ட் பண்ணாத ஆட்களே இல்ல, எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னா சேதுபதி அண்ணாவுக்கிட்டையும் சரி, போட்டியாளர்கள்ட்டையும் சரி, பிக் பாஸ்க்குள்ள இந்த இதுல இருக்கிற போட்டியாளர்கள்ட்டையும் சரி, இல்ல இந்த பிக் பாஸுக்கு வர முதல் அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கல்ல அதுலயும் சரி, இல்ல வெளியுலக வாழ்க்கையிலையுமே சரி, ஒருத்தருடைய நிறம் குணம் மாறாம இருக்கிற ஒரு நபர் இப்ப இருக்கிற நபர்கள்ல 16 பேர், இவர் திவாகர் வழியில போயிட்டாரு, 16 பேர்ல ஒரே ஒரு நபர் தான் அது சபரி அப்படிங்கிற மாதிரி அந்த சில வீடியோ கட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்ப பாக்கிக்குள்ள அப்படியே தெரியுது, சபரிநாதன் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள வர முதலும் அப்படி இதே மாதிரி தான், பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸோடையும் இதே மாதிரி தான், அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஹோஸ்டோடையும் இதே மாதிரி தான். சரிங்களா? இதுதான் நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம எதையும் நடிக்க தேவையில்லை, முகமுடி போட தேவையில்லை. பொய்யா இருந்தோம்னா சாண்ட்ராவை போல, விஜய் பார்வதியை போல, காமருடினை போல, பிரஜினை போல பல முகமூடிகளை, திவ்யாவை போல பல முகமூடிகளை போட வேண்டியிருக்கும். கானா வினோத்தை போல, வியானாவை போல, சுபிஷாவை போல பல முகமூடிகளை போட வேண்டி இருக்கும் மக்களை. சரிங்களா? இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர். உலகத்திலே சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்னா அது உண்மைதான். உண்மை இருக்கிறவன் சூப்பர்மேனை விட பெரிய நபர். அப்ப அது அந்த உண்மையான உண்மை பண்ற விடயங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விடயங்களை பண்ணும். அதைத்தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல எனக்கே அதிசயமா இருக்கு. ஸோ ஒரு நபருக்காக இவ்வளவு பேர் மெனக்கட்டு, அதுவும் அவங்க வீக்கெண்ட் அதுல வேற வேலைகளை பார்க்கணும், அதெல்லாம் தாண்டி சபரிக்காக எடிட்டிங் எல்லாம் பண்ணி போடுறாங்க பாருங்க. சீசன் போல நம்மளுடைய அண்ணாமார் சோசியல் மீடியால இருக்கக்குள்ள ஆரியவர்களுக்கு இப்படி நடந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சபரி அவர்களுக்காக மக்கள் இறங்கி செய்வது சிறப்பான ஒரு விடயம். சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் இந்த பிரஷ் மேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, மறந்துட்டீங்களா? ஸோ அப்போ அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு நபர், சரிங்களா, எனக்கு முக்கியமான ஒரு நபர். ஸோ அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க, அது உண்மையா பையான்னு தெரியல. இப்போ வெளியில் நடக்கிற ஒரு விடயம் என்ன, பிரஷ் மேட்டர் லைவ்ல நடந்துச்சு, ஆனால் வீக்கெண்டில் வரையே இல்லை. சரி, அப்போ யாரை காப்பாற்ற இந்த முயற்சி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, விஜய் பார்வதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது நாமினேஷன் ப்ரோசஸ், சபரிநாதன் அவர்களுடைய பேர், அதை பற்றியது. அடுத்தது இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 2வது ப்ரோமோ பற்றியது. ஓகே, முதலாவது அந்த பிரஷ் மேட்டர் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னுடைய டானி ஸ்டாக் 2வது சேனல்ல விஜய் பார்வதியை பத்தி இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பித்து முதலாவது வாரமோ 2வது வாரமோ யாழ்ப்பாணம், இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்க சகோதரிகள் இந்தியாவுக்கு ஒர்க் பண்ண வரைக்குள்ள சில, நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல மாட்டேன், அவங்க இவங்களை மீட் பண்ணி இருக்காங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இருக்காங்க. தொழில் ரீதியாக ஒரு பழக்கம் போல இருக்கு. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க இந்த அம்மா பண்ற அட்டூழியங்களை பார்த்துட்டு ஒரு கட்டுரையா நிறைய போட்டிருந்தாங்க. அதாவது இந்த அம்மா எப்பப்ப இப்படி பண்ணும், எப்படி பழகி போட்டு எப்படி குத்தோம், கோவம் வந்துச்சுன்னா ஒருத்தரோட பொருட்களை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒருத்தருடைய பொருட்களை கூட எடுத்து வேற மாதிரி பண்ணிடுவாங்க, அப்படிப்பட்ட நபர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நான் டானி ஸ்டாக்ல 3 கிழமைக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விஜய் பார்வதி முகத்திரையை கிழித்த ஜால் சகோதரிகள் விஜய் பார்வதியை பற்றி சொன்ன அசிங்கம், விஜய் பார்வதி பண்ண அசிங்கம் அப்படின்ற தலைப்புல போட்டிருப்பேன். 3000-4000 பேர் என்ன பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் அப்பவே சொல்லிட்டேன் விஜய் பார்வதி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. நான் அந்த வீடியோ போட்ட மக்களை ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் போட்ட அடுத்த இதுலயே அதுல சொன்ன மாதிரி அத்தனை விடயங்களும் விஜய் பார்வதி பண்றாங்க. ஏன்னா அவங்களோட ரியாலிட்டி அது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வீக்லயே பாத்தீங்கன்னா கனி அவர்களுக்கு கைதட்டல் கிடைக்கக்குள்ள விஜய் பார்வதி அதை பொறுத்து கொள்ள முடியாம பிரேக் டைம்ல வெளியில போய் இப்படின்னு கடிச்சு கொண்டு இருக்கும் அதோட துணியை. ஃப்ரெண்டு சொன்னாங்க அது எடிட்டிங்ல தான் அந்த ஒரு சின்ன காட்சி வந்தது, ஆனா பிரேக் நிறைய நேரம் விட்டாங்க.
அங்க போய் சோஃபா தூக்கி எறிதான், இப்படி இப்படி பண்ணுதான், ஏதோலாம் பண்ணுதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. சரியா? ஸோ அப்ப இப்ப இந்த பிரஸ் மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு வர்றேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போன வீக்கெண்ட் வந்து சாண்ட்ராக்கு கைதட்டல் கிடைக்கும், சாண்ட்ராக்கு திவ்யாக்கு. அப்ப நல்லா நீங்க பாருங்க விஜய் பார்வதியோட முகத்தை. இந்த குட்டி சாத்தானுன்னாங்கல்ல, அது 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 அதை விட பெரிய ஒரு சாத்தானோட அந்த முகத்துல வரும். சரியா? ஸோ அப்ப அப்படி இருக்கீங்களா, கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க யார் இந்த விடயத்தை பண்ணியிருப்பாங்கன்னு. அன்டவுட்லி விஜய் பார்வதி. சரிங்களா? இது வந்து நம்ம கணிக்கிறோம் மக்களே. சரிங்களா? ஸோ இது வந்து விஜய் பார்வதி பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குமென்ற ரீதியில் சோஷியல் மீடியாவில் பல மக்கள் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட இயல்பு. யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்களோ அது வரைக்கும் வச்சிருப்பாங்க. கேள்வி கேட்டால் எதுவும் பண்ணுவாங்க. அதாவது இந்த எஜமான் படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய எஜமான் படத்தில் நெப்போலியன் சார் அவர்கள் சொல்லுவாங்க, கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடுனா நான் தான் அதான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே தான் விஜய் பார்வதி. சரியா? ஸோ இது வந்து கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள 10 பொருத்தமும் பக்காவா வருது. இது ஒரு விடிய மக்களே. அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 இன்று ப்ரோமோ, 2வது ப்ரோமோ. சேதுவண்ணா அவர்கள் இந்த காமருடினையும் விஜய் பார்வதியும் வச்சு செய்யறாங்க. அது எப்படி செஞ்சாலும் அது உரைக்காது அப்படின்றதான் என்னுடைய இது. சரிங்களா? நாயோட வாழை கூட நிமித்திடலாம். ஆனா இது இந்த ரெண்டுமே வந்து திருந்தாத ஜெம்மா. இது நம்ம 6வது வாரமா பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொரு நாளும் இதை பத்தி பேசுறோம். லைவ்ல பார்த்தவங்களுக்கு பைத்தியம் பிடிக்காத கூட தான். ரெண்டும் சண்டை பிடிக்கும், அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தை பேசும், அடுத்தவங்கள்ட்ட போய் ஒன்றை பத்தி ஒன்று சொல்லும், அதுக்கப்புறம் ரெண்டும் வந்து சேரும், ரெண்டும் வந்து கொஞ்சம் நைட்ல ஒன்னா பெட்ல வந்து இருக்கும், அதுக்கப்புறம் பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்லும், திரும்ப ரிப்பீட்டு திரும்ப ரிப்பீட்டு திரும்ப ரிப்பீட்டு அப்படின்னு. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து திருந்துமானா திருந்தாது. அப்போ இதுகளை பற்றி இந்த வீடியோவில் நான் அந்த ப்ரொமோ பற்றி பேசுறதுல ஒன்றுமே இல்லை. சரியா? இது ரெண்டுமே உதவாக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதுகளுக்கு மெனக்கட்டு சொல்றதை விட நான் சேதுவண்ணா இடத்துல இருந்திருந்தா ரெட் கார்டை கொடுத்து ரெண்டையும் அனுப்பியிருப்பேன். அது சேதுவண்ணா அவர்களுடைய டைமை வீணாக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெண்டுமே திருந்த போறது இல்லை, ரெண்டிட மண்டைக்குள்ளேயுமே ஏறாது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து நோமினேஷன் மக்களே, நோமினேஷன் ப்ராசஸ். ஸோ கண்டிப்பா இந்த சபரிநாதன் அவர்களுடைய பேர் சொல்லுவானுங்க. 16 பேர் இருக்கானுங்க. 16 பேர்ல கண்டிப்பா ஒரு 7-8 பேராவது சொல்லுவாங்க சபரியோட பேரை. ஏன் ஆச்சரியம்? 10-12 பேர் சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சொல்லணும், அவங்க சொல்லணும். நம்மட பவரை இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாட்டி காட்டுறோம் மக்களே. இனிமேல் எப்பப்ப சபரிநாதன் அவர்கள் நாமினேஷன்ல வர்றாங்களோ நம்ம வந்து ஹாட்ஸ்டார்ல ஓட் போடுறோம், அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ்லையும் ஓட் போடுறோம். 8 சீசன் பிக் பாஸ் சீசன் தமிழ் 2017 ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ் கிளிட்ஸ்ல என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. சரிங்களா? சின்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா இந்த 1வது 2வது இடம் இருக்கைக்குள்ள சில வேலை சின்ன மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் எவிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 5 நாள் ஒரு 1000 போட்டு 2000 போட்டு 3000 போட்டு டிஃபரெண்ட் அப்படின்னா அதுலயும் மாற்றம் நடக்கும். மற்றபடி வந்து 100% தமிழ் கிளிட்ஸ் ரிசல்ட் ஹாட்ஸ்டார்ல நடந்திருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து ஹாட்ஸ்டார்ல ஆஃபிஷியலி ஓட்ட போடுறோம், மிஸ்கால் ஓட்டை வந்து போடுறோம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் கிளிட்ஸ்லையும் நம்ம ஓட்டை வந்து போடுறோம். தமிழ் கிளிட்ஸ்ல நீங்க எவ்வளவும் போடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு மெயின் ஃபோக்கஸ் மக்களே. நாளையில இருந்து சபரிநாதன் அவர்கள் ஓட்டிங் வரும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு வருவாரு. சரிங்களா? வரணும். அது ஒரு தனி சுகமா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த ஓட் போடுறது இந்த சீசன்ல நடக்கல. ஸோ இந்த வாரம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது என்னுடைய கம்யூனிட்டியில வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? சபரி வர்சஸ் புள்ளி கேங், சாண்ட்ரா, விஜய் பார்வதி, திவ்யா, பிரஜின், காமருடின் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று போடுறீங்க. அதுல உங்களை இது ஓட்டை வந்து நம்ம சபரி அவர்களுக்கு போடுங்க. சரிங்களா? அதை பாருங்க என்ன மேட்டர்னு பார்த்துட்டு சபரிக்கு ஓட்டை போடுங்க. நன்றி.